இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின சஸ்பென்ஷன் இல்ல, நேரா டிஸ்மிஸல் பண்ணிடுவேன். இவரை யாருன்னு நினைச்ச? சதாசிவம் ஃபேமிலி மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோடீஸ்வர ஃபேமிலியை சேர்த்தாலும் இவர் கால் தூசுக்கு கூட வர மாட்டாங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா பாரு என்று சொல்லிக்கொண்டே தன் மொபைலை எடுத்து வெளிநாட்டு வெப்சைட்டில் தீபக் பற்றி வந்திருந்த ஆர்டிகளை காட்ட அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு வியர்த்து போனது. சட்டென தீபக் முன்பு மண்டியிட்டார் இன்ஸ்பெக்டர். சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, அந்த செக்யூரிட்டி சொன்னதை நம்பி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று கெஞ்சிய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியிடம் திரும்பி, சார் நீங்க சொல்லுங்க சார் என்று கெஞ்சலாக கேட்க டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்காக கெஞ்சுகிறார். சார் மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஓகே, ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். நான் யாரு, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இது எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் வைஃபுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்ல மாட்டோம் சார். இது நவீனோட பிரதர்-இன்-லா தானே? பெரிய பணக்கார குடும்பத்தோட மருமக தான் வைஃபோட பர்த்டே பார்ட்டில வெயிட்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. அடடா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு பாரு. சபாஷ். அவன் வைஃபுக்கு gift கொடுக்க ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவான் போல. வாங்க ப்ரோ. இப்போ நான் காட்டுற உண்மையான வேடிக்கை என்ன? ஷூர். ஹே வெயிட்டர். எஸ் சார். இங்க வா. ஷூ அழுக்க. என்ன பார்க்குற? க்ளீன் பண்ணு. க்ளீன் பண்ணு. வீட்டோடு மாப்பிள்ளையான தீபக் ஒன்றும் பேசாமல் நவீனின் ஷூவை சுத்தம் செய்ய தொடங்கினான். அங்கு கூடியிருந்த அனைவரும் அதை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர். இதை பார்த்த ஷர்மிளா அவமானம் தாங்காமல் தலைகுனிந்து நின்றாள். நவீனின் ஷூ மின்னிய பிறகு தீபக் அமைதியாக சொன்னான், முடிஞ்சது சார். குட். திருத்தணியின் மிக பெரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஷர்மிளாவின் தாத்தா ஏதோ ஒரு மர்ம காரணத்துக்காக அவளை மிகவும் ஏழை மற்றும் ஆதரவற்றவனான தீபக்கிற்கு திருமணம் செய்து வைத்திருந்தார். ஷர்மிளா திருமணத்தை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மாமனார் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழும் தீபக்கின் மரியாதை வீட்டின் வேலைக்காரர்களை விடவும் கேவலமாக இருந்தது. உனக்கு என்னதான் ப்ராப்ளம் தீபக்? இன்னும் எவ்வளவுதான் என்ன அவமானப்படுத்துவேன்? ஷர்மிளா, என்னோட பர்த்டே பார்ட்டில இப்படி வெயிட்டர் மாதிரி யாராவது வருவாங்களா? என்னோட பர்த்டே பார்ட்டில என்னைய நீ கோமாளி ஆக்கிட்ட. நான் என்ன பண்றது? எல்லாரையும் கவனிச்சுக்க சொல்லி உங்க அம்மா தான் சொன்னாங்க. யாருக்கு என்ன தகுதி இருக்கும் அததான் அவங்க செய்ய சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து நீ மாப்பிள்ள மாதிரி இல்ல, ஒரு வேலைக்கார மாதிரி தான் இருந்திருக்க. இந்த வீட்டோட வேலைக்காரங்க கூட உன்னை விட 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்க. என்னோட தாத்தா உன்கிட்ட என்ன பார்த்தாருன்னே எனக்கு தெரியல. எப்படியோ கட்டாயப்படுத்தி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. தேங்க்யூ. ப்ளீஸ் தண்ணி குடி. ப்ளீஸ் கூல் டவுன். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போதே தீபக்கிற்கு ஒரு அழைப்பு வந்தது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவனது முகத்தில் ஒருவித அமைதி நிலவியது. அவன் சாமர்த்தியமான முறையில் ஷர்மிளாவை சமாதானப்படுத்தி விட்டு எந்த சலசலப்பும் இன்றி அந்த பார்ட்டியை விட்டு வெளியேறினார். தீபக்கின் இந்த மாற்றத்தைக் கண்டு ஷர்மிளா ஆச்சரியத்தில் உறைந்தாள். அவன் இரவு திரும்பி வந்ததும் நேராக அவர்கள் வீட்டின் பெட்ரூமுக்கு சென்றான். உனக்கு வெக்கமா இல்ல? நேரா பெட்ரூம்குள்ள வர இடியட். முதல்ல இங்கிருந்து வெளியே போ. நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் ஏன் வைக்கப்படணும்? மத்தவங்களுக்கு ட்ரிங்க் சர்வ் பண்ணும்போது நீயும் கொஞ்சம் குடிச்சிட்டியா என்ன? இங்க பாரு, உன்ன மாதிரி முட்டாள் எல்லாம் என்னோட ஹஸ்பண்டா இருக்க முடியாது. ஊருக்குள்ள வேணா நீ நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா இந்த ரூம்குள்ள இல்ல. சரி, இந்த ராத்திரியில எங்க போயிட்டு வர? ஆக்சுவலி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா நீயே ஆச்சரியப்படுவ. ப்ளீஸ் எதுவும் வேண்டாம். நீ யூஸ்வலா கொடுக்கற அந்த பொட்டு சீப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்காக யார் கீழே வருவாங்க? ஒரு தடவை வந்து பாரு, நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்து நீ கண்டிப்பா ஆச்சரியப்படுவ. ப்ளீஸ் வா. தீபக்கின் பேச்சை கேட்டு ஷர்மிளா ஆச்சரியப்பட்டாள். ஷர்மிளா ப்ளீஸ் வா, உன்னோட கிஃப்ட் ஒரு தடவை வந்து பாரு. வரேன் போ. தீபக் ஷர்மிளாவின் கையை பிடித்து அவளுக்காக கொண்டு வந்த கிஃப்ட் இருக்கும் பக்கம் அழைத்துச் சென்றான். ஷர்மிளாவின் பார்வை அந்த கிஃப்டின் மீது பட்டதும் அவளுக்கு மூச்சே நின்று விட்டது. அந்த இரவின் இருளில் மின்னிய ஒரு புதிய விலையுயர்ந்த காரை பார்த்து அவளால் ஒரு நொடி கூட தன் கண்களை நம்ப முடியவில்லை. இது இம்போர்ட்டட் காராச்சே. இந்த கார் இந்தியால ஒரு சில பணக்காரங்க கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதோட விலை 50 கோடி இருக்கும். நேத்து தான் நான் இத பத்தி நியூஸ்ல பார்த்தேன். தீபக், நீ யாரையாவது ஏமாத்திட்டியா? இல்லனா நம்மளோட கம்பெனில ஏதாவது ஸ்கேம் பண்ணிட்டியா? ஒழுங்கா உண்மை சொல்லு.
தீபக் உண்மையிலேயே திருடி விட்டானா அல்லது வேறு எதுவும் உண்மை இருக்கிறதா? தீபக்கை அழைத்தது யார்? தீபக் இப்போது அந்த உண்மையை சொல்ல விரும்பினாலும் அவனால் ஷர்மிளாவிடம் அதை சொல்ல முடியாது. அது ஆக்சுவலி இந்த காரை என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? உனக்காக இவ்வளவு கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன? உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் ஒரு டிரைவ் போலாமா? டிரைவர், மை ஃபுட். நீ இவ்ளோ கேவலமா போயிட்டியா தீபக்? நீ முன்னாடி 50 ரூபாய்க்கு gift வாங்கினாலும் அத உன் சொந்த காசுல நீ வாங்கிட்டு வந்த. ஆனா இப்போ இந்த காஸ்ட்லியான காரை உனக்கு யாரு கொடுத்தாங்க? எங்கிருந்து இந்த காரை கொண்டு வந்து அங்கே கொண்டு போயிடு. இதுதான் ஷர்மிளாவை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சான்ஸ். இந்த சான்ஸ் எனக்கு தான், தீபக் இல்லை. உண்மையில் ஷர்மிளாவின் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அவளது தாத்தா இறந்து விட்டார். சதாசிவம் குடும்பத்தின் தலைவர் அவளது பாட்டி காயத்ரி தேவி. பாட்டி தீபக்கை தங்கள் சதாசிவம் குடும்பத்திற்கே ஒரு களங்கம் என்று நினைத்தாள். தீபக்கை திருமணம் செய்ததால் ஷர்மிளா மீதும் அவளுக்கு கோபம் இருந்தது. இந்த வாய்ப்பை நவீன் மற்றும் கார்த்திகா பயன்படுத்திக் கொள்ள நினைத்தனர். நாளைக்கு மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் ஷர்மிளாவோட மானம் கப்பல் ஏறப்போகுது. நாளைக்கு சந்தோஷமான நாள். நம்ம வீட்டுக்குள்ள போலீஸா? இங்க ஷர்மிளாங்கிறது யாரு? அவங்கள உடனே கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டரின் வாயிலிருந்து ஷர்மிளாவின் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி கோபத்தில் சிவந்தாள். ஷர்மிளா! பாட்டியின் குரலை கேட்டு ஷர்மிளா ஓடி வந்தாள். அங்கு போலீஸை பார்த்து அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இவ்ளோ காலையில இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? மேடம், இந்த வீட்டுக்கு ஒரு திருட்டு இம்போர்ட்டட் கார் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் நேற்று இரவு தீபக் கொண்டு வந்த காரை பற்றி தான் பேசுகிறார் என்று ஷர்மிளா புரிந்து கொண்டாள். கார் வந்தது, ஆனா அது என்னோட ஹஸ்பண்ட் தீபக் கொண்டு வந்தது. அந்த காரோட விலை 50 கோடிக்கும் அதிகமா இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அந்த கேவலமான மொத்த பைசாக்கு பிரோஜனம் இல்லாத வீட்டோட மாப்பிள திருடவும் ஆரம்பிச்சிட்டானா? நீங்க 2 பேரும் சேர்ந்து சதாசிவம் குடும்பத்தோட மானத்தைய ஒட்டு மொத்தமா வாங்கிட்டீங்க. இன்ஸ்பெக்டர், இவன் புருஷ படிப்பறிவே இல்லாதவன், ஒரு வேலைக்கு கூட போக மாட்டான். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த வேலை இல்லாத முட்டாள் கிட்ட 50 கோடி ரூபாய் கார் எப்படி வந்தது? அது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. என்ன சொன்ன? கடனாவா? அப்படியே இருந்தாலும் இந்த உதவாக்கரையோட 50 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட் யாரு? சரி, அப்படியே இருந்தாலும் இவ்ளோ காஸ்ட்லியான காரை யாராவது ஓசியில கொடுப்பாங்களா? அப்போ இந்த ஒத்த பைசாக்கு பிரோஜனம் இல்லாதவனுக்கு 50 கோடி ரூபாய் வர்த்துள்ள காரை கடனா கொடுத்தவனோட பேரை சொல்லு. பாட்டியின் இந்த பேச்சை கேட்டு ஷர்மிளாவுக்கு தலை சுற்றியது. தீபக் கண்டிப்பாக ஏதோ குழப்பம் செய்திருக்கிறான் என்று அவள் புரிந்து கொண்டாள். இன்று வரை ஷர்மிளா யாரிடமும் இவ்வளவு அவமானப்பட்டதில்லை. அவன் பேரு, அந்த ஃப்ரெண்டோட பேரு என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப சரி, உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. போ, போய் தேடி அவனை கூட்டிட்டு வா. இதை பார்த்து ஷர்மிளா மிகவும் பதற்றம் அடைந்தாள். இங்கேயும் காண பாட்டிமா? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு என்னவோ இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திருட்டு வேலையை செஞ்சிருக்காங்களோன்னு தோணுது. சதாசிவம் குடும்பத்தோட பேருக்கே இவ ஒரு பெரிய களங்கம். இன்ஸ்பெக்டர், இவளை கூட்டிட்டு போங்க. இவளோட பிச்சைக்கார புருஷன் இங்க வந்ததும் நானே அவனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வரேன். கான்ஸ்டபிள், இவங்களை கூட்டிட்டு வாங்க. இல்ல பாட்டி, ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல, நான் திருடி இல்ல. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. கூட்டிட்டு வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. ஷர்மிளாவின் இந்த நிலையை பார்த்து நவீனும் கார்த்திகாவும் சிரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து இதெல்லாம் அவர்கள் செய்த வேலைதான் என்று ஷர்மிளா புரிந்து கொண்டாள். ஆனால் அவர்களை விட தீபக் மீதுதான் அவளுக்கு கோபம் அதிகமாக வந்தது. மேம், தாத்தாவோட கண்டிஷன் என்னவா இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா நான் தீபக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அப்போது ஒரு கான்ஸ்டபிள் தன் கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்தார்.
அதை பார்த்து அவர் முகம் வெளிரி போனது. அவர் உடனடியாக இன்ஸ்பெக்டரிடம் ஓடிச் சென்று அவர் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வேகமாக கம்ப்யூட்டரை நோக்கி நடந்தார். கம்ப்யூட்டரில் அதை பார்த்ததும் அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. அட கடவுளே, நாம மாட்டிக்கிட்டோம். இது சேதுபதி அரச குடும்பத்தோட கார். இத மேலதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணு போ. நீ உன்னோட கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க. சேதுபதி அரச குடும்பத்திற்கு அனைத்து இடங்களிலும் மிகுந்த மரியாதையும் செல்வாக்கும் இருந்தது. அவர்கள் பெயரை கேட்டதும் ஷர்மிளாவுக்கு வியர்த்து கொட்டியது. சேதுபதி குடும்பம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. சதாசிவம் குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதே சமயம் தீபக் வீட்டிற்கு திரும்பிய போது ஷர்மிளா வீட்டில் இல்லாதது அவனுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. இந்த ஷர்மிளா எங்க போயிட்டா? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல டிராப் பண்ணவும் சொல்லல, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்க தான் போயிருப்பா? இந்த குழப்பத்திற்கு இடையில் நவீன் ஒரு வித்தியாசமான ஸ்டைலிலும் வினோதமான சிரிப்புடனும் அங்கு வந்தான். அவனது கண்கள் ஒரு வேட்டைக்காரன் தன் இலக்கை தெரிந்து கொண்டது போல நேராக தீபக் மீது நிலைத்திருந்தது. அட தீபக், என்னாச்சு? ஷர்மிளாவிய தேடிட்டு இருக்க, ஆனா அவளதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. போலீஸ்? என்ன காரணத்துக்காக? உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக. பாவம் ஷர்மிளா. உண்மையை சொல்லி என்ன காரணத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணாங்க? நேத்து நைட் கொண்டு வந்த கார் இருக்குல்ல, அதை திருடின குற்றத்துக்காக. நேத்து நைட் நான் பார்த்தேன், உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இவ்வளோ காஸ்ட்லியான கார் எப்படி வந்தது? அதனால தான் நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் காலையில் சீக்கிரமா வந்து ஷர்மிளாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீங்க எல்லாரும் என்ன கேவலப்படுத்துற வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். ஆனா என் ஒய்ஃப் அசைண்டுனா நான் அதை பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். பொறுத்திருந்து பாரு, நான் இந்த சதாசிவம் குடும்பத்தை என்ன பண்ண போறேன். திருட்டு பயலே, நவீன், நீ ஏன் அவன் பேசுறத கேட்டுட்டு இருக்க? இவனை பிடிச்ச ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. இவன் நம்ம குடும்பத்தையே ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கான். ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க. ஷர்மிளாவுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்க எல்லாருக்கும் கூட தெரியணும்ல. பாட்டி நவீன் மற்றும் கார்த்திகாவை அழைத்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றார். அங்கே பல திடுக்கிடும் உண்மைகளும் அதிர்ச்சியும் அவர்களுக்காக காத்திருந்தன. அட கடவுளே, சீக்கிரம் இந்த மேடத்தை இங்கிருந்து அனுப்புங்க. அட கடவுளே, அந்த அக்கா தம்பி அப்புறம் அந்த பாட்டியோட பேச்சை கேட்டு நாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. இப்ப சீஃப் மினிஸ்டர் சார் தான் போன் பண்ணாரு. ஷர்மிளா மேடம் அரெஸ்ட் பண்ணதுக்காக நம்ம எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஷர்மிளா மேடம், எங்களை மன்னிச்சிருங்க மேடம். மேடம், நீங்க சீஃப் மினிஸ்டர் சார் கிட்ட பேசி எங்க வேலையை காப்பாத்துங்க மேடம். இல்லனா எங்க குடும்பம்லாம் நடுத்தருவுக்கு வந்துரும். மேடம், எங்களை மன்னிச்சிருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஆனா நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? எனக்கு எந்த சீஃப் மினிஸ்டரையும் தெரியாது. இல்ல மேடம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும். சீஃப் மினிஸ்டர் சாரே சொன்னாரு, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு அவர் சொன்னாரு மேடம். மேடம், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் மேடம். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ், என்ன நானே அடிச்சுக்கிறேன் மேடம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே நவீன் தீபக்குடன் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டார். அவர்களுடன் பாட்டியும் இருந்தார். இங்க என்ன நடக்குது? அட இன்ஸ்பெக்டர், நான் அந்த திருட்டு மாப்பிளைய புடிச்சு வந்திருக்கேன், பாருங்க. இன்ஸ்பெக்டரின் பார்வை தீபக் மீது பட்டதும் அவர் திகைத்து போய் தீபக் முன் சென்று மண்டியிட்டார். சின்னையா நீங்களா? ஐயா, நீங்க எப்படி இங்க? எனக்கு புரியலையே. ஏய் இன்ஸ்பெக்டர், அவனை போய் சின்னையான்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருமா. நான் சீஃப் மினிஸ்டர் சார் கிட்ட செக்யூரிட்டியா இருந்தப்ப இவர் அங்க பாத்திருக்கேன். பிறகு இன்ஸ்பெக்டர் தீபக்கை பற்றி சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் திகைத்து போயினர். தீபக்கின் உண்மையான ரகசியத்தை கேட்ட போது முழு போலீஸ் ஸ்டேஷனின் மொத்த காட்சியுமே தலைகீழானது. ஒரு நொடியில் துப்பாக்கி சத்தம் கேட்ட இடத்தில் அனைவரும் தீபக்கின் காலில் விழுந்து கெஞ்சினர். இத்தனை வருஷங்களா இவ்ளோ பெரிய ஆளு சாதாரண ஆள் மாதிரி ஏன் வாழ்ந்தாரு? என் ஹஸ்பண்ட் ஒரு கோடீஸ்வரன்னு தெரியாம அவரை திருடன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டேன். எந்த ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டு வேலை வாங்கினோ, துணி துவைக்க வச்சனோ, செருப்பை எடுக்க வச்சனோ, யார உதவாக்கறேன், காசு இல்லாதவன், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு நினைச்சனோ,
அவனோட உண்மையான அந்தஸ்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் உலகமே ஆடி போயிருச்சு. 15,000 சம்பாதிக்கிறவனை பார்த்து சிட்டி போலீஸ் கமிஷனரை ஏன் சல்யூட் அடிக்கிறாரு? ஒரு நல்ல சட்டை வாங்க கூட காசு இல்லாதவன் எப்படி பல கோடி மதிப்புள்ள இந்த வைரத்தை வாங்கினா? தெரிஞ்சுக்கணும்னா எங்க கதையை கேளுங்க. ராயல் வாரிசு. தன் பட்டு போன்ற மேனியில் சவுக்கால் அடித்துக் கொண்டிருந்தாள் அந்த அழகான இளம்பெண். தன் கணவனுக்கு தான் செய்த கொடுமைகளுக்கு பரிகாரமாக அவள் இதை செய்தாள். அவளது கணவனை அந்த அளவுக்கு டார்ச்சர் செய்திருக்கிறாள் அவள். வீட்டை துடைக்க வைப்பது, துணி துவைக்க வைப்பது, செருப்பை துடைத்து எடுத்து வர சொல்வது என்று கட்டிய கணவனை வேலைக்காரனாக விட கேவலமாக நடத்தினாள் அவள். ஆனால் அவன் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஒரே வாரிசு என்பது அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. விலை மதிக்கவே முடியாத அபூர்வமான வைரத்தை ஒரே ஒரு போன் காலில் வாங்க முடிந்த அவனை பார்த்து உயர் அதிகாரிகளை சல்யூட் அடிக்கிறார்கள். அப்பேற்பட்டவன் அவள் காலடியில் அவளது அன்புக்காக ஏங்கி கிடக்கிறான். கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தீபக் மீது வீசி அடிக்கிறாள் ஷர்மிளா. ஏய், என்ன பண்ற? எதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? ஆமா, எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, என் பாட்டி பர்த்டே பார்ட்டிக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலன்னு வை, உன்னை இந்த கத்தியாலேயே குத்தி துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டுருவேன் என்று அவனை எச்சரித்தவள் தன் கையில் இருந்த கத்தியை அவன் மீது குறிபார்த்து வீசுகிறாள். நல்ல வேளையாக கத்தி தீபக் மீது படவில்லை. நீ கவலைப்படாத ஷர்மி, நான் என் தலையை அடமான வச்சாவது நீ கேட்ட மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட வாங்கிட்டு வரேன். ஐ ப்ராமிஸ். எக்ஸாக்ட்லி. பட் மிஸ் ஆயிடுச்சுன்னு வை, இத அப்படியே உள்ள இறக்கிடுவேன். புரிஞ்சுதா? மிஸ் ஆகாதுமா. பெட்டர். கத்தியை அவன் கையில் திணித்துவிட்டு ஸ்டைலாக நடந்து போகிறாள் ஷர்மிளா. பிரபல தொழிலதிபரும் ஷர்மிளாவின் பாட்டியுமான காயத்ரி தேவியின் பிறந்தநாள் விழாவுக்கு பிரபல தொழிலதிபர்களும் தமிழகத்தின் பெரிய பெரிய விவிஐபிகளும் வருவார்கள். அவர்கள் முன்னால் தானும் காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்து தன் பாட்டியை அசத்த வேண்டும் என்றுதான் அப்படி சொன்னாள் ஷர்மிளா. ஆனால் அவனது சொந்த திருமணத்திற்கே காரில் வர பணம் இல்லாமல் சைக்கிளில் வந்தவன் தான் தீபக். அன்று ஷர்மிளா தீபக் கல்யாணத்திற்கு வந்திருந்தவர்கள் இப்போதும் அதை சொல்லி கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷர்மிளாவின் தாத்தா மட்டும் கட்டாயப்படுத்தவில்லை என்றால் இப்படி ஒருத்தனை ஷர்மிளா நிச்சயமாக திருமணம் செய்து கொண்டிருக்க மாட்டாள். அவனால் ஷர்மிளா சொன்னது போல 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்க முடியுமா? ஷர்மிளா கேட்ட 5 லட்சம் ரூபாய் கிஃப்டை பற்றி யோசித்தபடி சைக்கிளில் போய் கொண்டிருந்த தீபக்கை அங்கே வந்த போலீஸ் ஜீப் மடக்கி நிறுத்துகிறது. ஜீப்பில் இருந்து இறங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் தீபக்கை அரசு செய்யும்படி சொல்லுகிறார். கான்ஸ்டபிள், இந்த திருடனை அரெஸ்ட் பண்ணுங்க. திருடனா? யார் திருடன்? நான் எதையும் திருடல, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியே தீபக்கின் வயிற்றில் ஓங்கி குத்துகிறார் இன்ஸ்பெக்டர். வலியில் துடிக்கிறான் தீபக். அப்போது போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கி வருகிறான் ஜுவல்லரி ஷாப் செக்யூரிட்டி. சார், இவன் தான் சார் நான் சொன்ன திருடன். இவன் கண்டிப்பா திருடன் தான் சார். அன்று காலையில் காயத்ரி தேவிக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் என்ற யோசனையுடன் அந்த நகை கடைக்கு போயிருந்தான் தீபக். கடையில் விலையுயர்ந்த தங்க மற்றும் வைர நகைகளை டிஸ்பிளேவில் வைத்திருந்தார்கள். அவைகளை பார்வையிட்டபடி நின்று கொண்டிருந்த தீபக்கை பின்னால் இருந்து எட்டி உதைத்தான் அந்த நகை கடை செக்யூரிட்டி. கீழே விழுந்த தீபக் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்க்கிறான். ஏண்டா திருட்டு பையில, பட்ட பகல்லே திருடலான்னு பாத்தியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏமாளின்னு நினைச்சியா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் திருட வரல, வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நீ நகை வாங்க வந்தியா? மரியாதையா வெளியே போயிடு. இன்ஸ்பெக்டர் சொன்னா கேளுங்க, நான் திருடன் இல்ல. அப்படியா? உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிறபடி விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். கான்ஸ்டபிள், இவனை எழுதிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க அந்த செக்யூரிட்டி பேச்ச கேட்டு தப்பான ஆளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. நான் திருடன் இல்ல. தப்பு பண்ணாத என்ன எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்ன போக விடுங்க. தீபக் எவ்வளவு சொல்லியும் இன்ஸ்பெக்டர் காதில் வாங்கவில்லை. தீபக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வருகிறார்கள். ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அடி வாங்கி சாக வேண்டானா ஒழுங்கா உள்ள போய் உட்காரு. நான் உன்னை அப்புறம் வந்து விசாரிக்கிறேன். சார், நான் எந்த தப்பு செய்யல. நான் பிசினஸ்மேன் சதாசிவத்தோட ஃபேமிலியை சேர்ந்தவன், அவரோட பேத்தி ஷர்மிளாவோட ஹஸ்பண்ட் என்று தீபக் சொல்ல இன்ஸ்பெக்டர் சத்தமாக சிரித்தார். அப்படியா? நீ ஷர்மிளா மேடத்தோட புருஷனா? என்னடா கதை விடுறியா? உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க நிலைமை கேவலமா போடுச்சா என்று கிண்டல் துணியில் கேட்ட இன்ஸ்பெக்டர் அவனை லாக்அப்பில் போட சொல்கிறார். என்ன பண்றீங்க நீங்க? நான் சொல்றது புரியலையா? நீங்க என் வைஃப் ஷர்மிளாக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அப்ப தெரியும். தீபக்கை லாக்அப்பில் அடைக்கிறார்கள். இன்ஸ்பெக்டர் ஷர்மிளாவுக்கு கால் செய்கிறார். மேடம், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நகை கடையில திருட ட்ரை பண்ண ஒரு சஸ்பெக்ட அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவன் என்னடானா உங்க ஹஸ்பண்ட்னு சொல்றான். நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்ட ஷர்மிளாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 5 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கி வர சொன்னதுக்காக தீபக் திருட்டு வரை போவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. திருட ட்ரை பண்ணானா? சாரி ஆபீசர், எந்த திருட்டு பயலுக்காகவும் நான் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர முடியாது. எனக்கு அப்படி எந்த ஹஸ்பண்டும் இல்ல என்று சொல்லி சட்டென போனை கட் செய்தாள் ஷர்மிளா. எல்லாம் தாத்தாவால இப்படி ஒரு திருடனை என் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. தீபக் தன்னிடம் பொய் சொன்னதாக நினைத்த இன்ஸ்பெக்டர் லத்தியை எடுத்துக்கொண்டு கோபமாக லாக்அப்புக்குள் போகிறார். தீபக் புரியாமல் பார்க்க லத்தியை வைத்து தீபக்கின் வயிற்றில் வேகமாக குத்துகிறார். தீபக் வலியை பொறுத்துக் கொண்டு பார்க்கிறான். பொய்யா சொல்ற? மீண்டும் அடிப்பதற்காக லத்தியை ஓங்கிய இன்ஸ்பெக்டரை ஒரு குரல் தடுக்கிறது. என்ற குரல் கேட்டு திரும்பினார் இன்ஸ்பெக்டர். அங்கு டிஎஸ்பி நின்று கொண்டிருந்தார். டிஎஸ்பியை பார்த்ததும் விரைப்பாக சல்யூட் அடித்தார் இன்ஸ்பெக்டர். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? போலீஸ் யூனிஃபார்ம்
போட்டுட்டா யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்று கோபமாக கேட்ட டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரை விலக்கிவிட்டு நேராக லாக்அப்புக்குள் சென்று தீபக் முன்பு பவ்யமாக நின்றார். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்கிறார். சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு திருட்டு பையன் சார். சதாசிவம் சார் ஃபேமிலின்னு வர போய் சொன்னான். இவன் சொன்ன மாதிரி ஷர்மிளா மேடத்துக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க இவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, Shut up, shut up. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின சஸ்பென்ஷன் இல்ல, நேரா டிஸ்மிஸல் பண்ணிடுவேன். இவரை யாருன்னு நினைச்ச? சதாசிவம் ஃபேமிலி மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோடீஸ்வர ஃபேமிலிய சேர்த்தாலும் இவர் கால் தூசுக்கு கூட வர மாட்டாங்க. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதோ பாரு என்று சொல்லிக்கொண்டே தன் மொபைலை எடுத்து வெளிநாட்டு வெப்சைட்டில் தீபக் பற்றி வந்திருந்த ஆர்டிகளை காட்ட அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு வியர்த்து போனது. சட்டென தீபக் முன்பு மண்டியிட்டார் இன்ஸ்பெக்டர். சார், பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. அந்த செக்யூரிட்டி சொன்னதை நம்பி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்று கெஞ்சிய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியிடம் திரும்பி, சார் நீங்க சொல்லுங்க சார் என்று கெஞ்சலாக கேட்க டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்காக கெஞ்சுகிறார். சார், மன்னிச்சிடுங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஓகே, ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். நான் யாரு, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இது எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் வைஃபுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்ல மாட்டோம் சார். அடுத்த நொடி இன்ஸ்பெக்டர் லாக்அப் கதவை பணிவாக திறந்துவிட கம்பீரமாக வெளியே போகிறான் தீபக். அவனுக்கு பின்னால் டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் பணிவாக வருகிறார்கள். தீபக் வெளியே வந்ததும் அவன் முன்னால் ஒரு ஆடம்பர கார் வந்து நிற்க, காரில் இருந்து அந்த நகைக்கடை உரிமையாளர் இறங்கி வருகிறார். அவர் கையில் ஒரு அபூர்வமான வுடன் ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கிறது. நேராக தீபக்கிடம் வந்த நகைக்கடை உரிமையாளர் அந்த வுடன் ஜுவல்லரி பாக்ஸை பணிவாக அவனிடம் கொடுத்துவிட்டு போகிறார். அன்று மாலை காயத்ரி தேவியின் பர்த்டே பார்ட்டி ஆடம்பரமாக நடந்து கொண்டிருந்தது. முக்கிய அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் குடும்பத்துடன் வந்து காயத்ரி தேவிக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துவிட்டு போகிறார்கள். அப்போது அங்கே வருகிறான் தீபக். அவன் கையில் அந்த வுடன் ஜுவல்லரி பாக்ஸ் இருந்தது. அவனை பார்த்த ஷர்மிளா அதிர்ச்சி அடைந்தாள். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் என்று நினைத்தவள் அவனிடம் வருகிறாள். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஷர்மி. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உண்மை தெரிஞ்சதும் அவங்களே என்ன போக சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்ன திருடன்னு நினைச்சிட்டே இல்ல? சரி சரி, டிராமா பண்ணாத என்றவள் அவன் கையில் இருந்த கிஃப்டை பார்த்ததும் மீண்டும் எரிச்சல் அடைந்தாள். உன்கிட்ட இந்த மாதிரி சீப்பான கிஃப்ட் வாங்கிட்டு வராதன்னு சொன்னனா இல்லையா? பேக்கிங்கே கேவலமா இருக்கு. பேக்கிங்ல என்ன இருக்கு ஷர்மி? உள்ள இருக்கிறது தானே முக்கியம். உள்ள ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சிருக்கேன். உன் பாட்டிக்கு நிச்சயமா பிடிக்கும். உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. இத கொண்டு போய் யாருக்கும் தெரியாம கிஃப்டோட கிஃப்டா மறைச்சு வச்சிடு. நாம கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலன்னு பாட்டி நினைக்கட்டும் என்று வெறுப்பாக சொன்னவள். ஒரு கோடீஸ்வர ஃபேமிலில நடக்கிற பார்ட்டிக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொண்டு வரணும்னு கூட உனக்கு தெரியல என்று சொல்ல அவளை பார்த்து அப்பாவியாக புன்னகைக்கிறான் தீபக். ஷாலாய் என்று கேட்க, கொண்டு போய் வை போ என்று விரட்டுகிறாள். காயத்ரி தேவிக்கு ஒரு பெண் கிஃப்ட் கொடுக்கிறாள். தேங்க்யூ டியர். தீபக் யாரும் பார்க்காத போது தான் கொண்டு வந்த கிஃப்டை வைத்துவிட்டு போகிறான். அப்போது கருப்பு கலரில் லக்ஸூரியஸ் உடை அணிந்த ஒரு கவர்ச்சி புயல் கால் முளைத்து நடந்து வருவது போல ஸ்டைலாக நடந்து வருகிறாள். ஷர்மிளாவின் கசின் சிஸ்டர் கார்த்திகா. மொத்த விருந்தினர்களும் அவர்களை பிரமித்து போய் பார்க்கிறார்கள். பாட்டியிடம் வந்த கார்த்திகா அட்ராக்டிவான ஒரு நகைப்பெட்டியை பாட்டியிடம் நீட்டுகிறாள். ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். கார்த்திகா கிஃப்டை பிரிக்க சொல்ல காயத்ரி தேவி கிஃப்ட் பார்சலை பிரிக்கிறார். வந்திருந்த மொத்த கெஸ்டும் கார்த்திகா கொடுத்த கிஃப்ட் என்னவாக இருக்கும் என்று ஆர்வமாக பார்க்கிறார்கள். அதை வாங்கி திறந்து பார்த்த காயத்ரி தேவி ஆச்சரியத்தில் வாயை பிளக்கிறாள். அதில் விலையுயர்ந்த வைரங்களை வரிசையாக கோர்த்த ஒரு டைமண்ட் பெண்டன்ட் இருந்தது. டைமண்ட் பெண்டன்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இட்ஸ் வெரி நைஸ். இன்னைக்கு வந்த கிஃப்ட்லயே இதுதான் பெஸ்ட் என்று சொன்னபடி பாட்டி ஷர்மிளாவை கேவலமாக பார்க்கிறார். ஷர்மிளாவுக்கு ரொம்பவும் அவமானமாக இருந்தது. கார்த்திகா கொடுத்தது போல பாட்டிக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்க முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டாள் அவள். அப்போது சிரித்துக்கொண்டே அங்கே வருகிறான் தீபக். டைமண்ட் பெண்டன்ட் ஒரிஜினல் தானா? 100%. ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகம்லாம் இல்ல, இது எல்லாமே ஃபேக். இது மொத்தமா 1 லட்சம் கூட தேராது. உனக்கு டைமண்ட பத்தி என்ன தெரியும் தீபக்? சாம்பார்ல என்ன காய் போடுறதுன்னு வேணும்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வேற ஏரியா. காயத்ரி தேவியால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பார்ட்டில பிரச்சனை பண்றதுக்குனே வந்தியா? டைமண்ட பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியாதுனே வெச்சுக்குவோம். ஆனா டைமண்ட் பத்தி நல்லா தெரிஞ்ச டைமண்ட் ஜுவல்லரி ஓனர் சந்தீப் லால் இங்க வந்திருக்காரு. அவர்கிட்ட இது ஒரிஜினலா இல்ல வெறும் கண்ணாடியான்னு பார்க்க சொல்லுங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அப்ப தெரியும். சந்தீப் லால் என்று சத்தமாக அழைக்கிறார் காயத்ரி தேவி. சந்தீப் லால் அங்கே வர அவரிடம் கார்த்திகா கொடுத்த டைமண்ட் பெண்டன்ட்டை கொடுக்கிறார் அவர். கார்த்திகா டென்ஷனுடன் பார்க்கிறாள். தீபக் புன்னகையுடன் கவனித்துக் கொண்டிருக்க அந்த டைமண்ட் பெண்டன்ட்டை கவனமாக பரிசோதிக்கிறார் சந்தீப் லால்.
இந்த பெண்டன்ட்ல இருக்கிற டைமண்ட் எதுவும் ஒரிஜினல் மாதிரி தெரியல மேம் சாப். சந்தீப் லால் சொன்னதை கேட்டு அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்க கார்த்திகா அவமானத்துடன் தலைகுனிந்து நிற்கிறாள். உண்மையான அன்பை காட்டுறதுக்கும் யார் நம்ம மேல உண்மையான அன்பை வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் பணமோ இல்ல காஸ்ட்லியான நகையோ தேவையில்லை. சுயநலம் இல்லாத அன்பு மட்டும் இருந்தாலே போதும் என்று சொல்கிறான் தீபக். நீங்க சொன்னீங்கன்னா இதை கடைக்கு அனுப்பி பக்காவை செக் பண்ண சொல்றேன். தேவையில்ல சந்தீப் ஜி, நான் இங்கே செக் பண்ணி சொல்றேன் என்று சொன்ன தீபக் அந்த பெண்டன்ட்டை வாங்கி பார்க்கிறான். எல்லோரும் ஒரு விதமான ஆர்வத்துடன் பார்க்க கார்த்திகா பதட்டமாக இருக்கிறாள். யாரும் எதிர்பார்க்காதபடி சட்டென்று அந்த பெண்டன்ட்டை தரையில் போட்ட தீபக் அதை தன் ஷூ காலால் மிதித்து தேய்க்கிறான். அனைவரும் அதிர்ச்சியில் திகைத்து நிற்க அந்த டைமண்ட் பெண்டன்ட் தீபக்கின் காலடியில் நொறுங்கி பொடி பொடியாகிறது. உங்க பெண்டன்ட் டைமண்ட் இல்ல, வெறும் கண்ணாடி. அதான் நொறுங்கிடுச்சு. அவமானத்தில் பேச முடியாமல் கார்த்திகா நிற்க ஆத்திரத்துடன் தீபக்கின் கணத்தில் ஓங்கி அறைகிறார் காயத்ரி தேவி. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா என் பேத்தியை எல்லார் முன்னாடியே இப்படி அவமானப்படுத்துவேன்? எவ்வளவு பேசுறியே, நீ என்னடா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எடு உன் கிஃப்ட் எடு. உன் கேவலமான கிஃப்ட் என்னன்னு இங்க வந்திருக்கிற எல்லாரும் பார்க்கட்டும். தான் கொண்டு வந்த கிஃப்ட் பேக்கை எடுத்து காயத்ரி தேவியின் கையில் வைத்த தீபக் எல்லோரும் கேட்க சவால் விடுவது போல சொல்கிறான். எல்லாரும் நல்லா கேளுங்க. நீங்க எல்லாரும் மனுஷனை விட பணத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் மனுஷனை மதிக்க மாட்டீங்க. ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தா மட்டும் போதும், வேற எந்த குவாலிட்டி தேவையில்லை. அவனுக்கு கும்பிடு போட்டு கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க காயத்ரி தேவி அம்மையார் அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் மேல. அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாரும் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்தாலும் ஈடு வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்திருக்கேன். அதை பிரிச்சு பார்த்தா நீங்க எல்லாம் கேவலமா நினைக்கிற இந்த தீபக் யாருன்னு தெரியும் என்றவன் ஆவேசத்துடன் அங்கிருந்து போகிறான். எல்லோரும் வாய் பேச முடியாமல் அதிர்ச்சியுடன் நிற்கிறார்கள். ஷர்மிளாவுக்கு தீபக்கின் அந்த ஆவேச முகம் புதிதாக இருந்தது. தீபக் என்று அழைத்தபடி அவன் பின்னால் போகிறாள். காயத்ரி தேவிக்கு அவன் இப்படி பேசுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. தீபக் அப்படி என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்க போகிறான் என்று நினைத்தவளாக அந்த கிஃப்டை பிரிக்கிறார் காயத்ரி தேவி. உள்ளே இருந்த பொருளை பார்த்த அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திய பழங்காலத்தை சேர்ந்த ஆன்டிக் வுடன் பாக்ஸ். அதிர்ச்சியான காயத்ரி தேவி அந்த பாக்ஸை பிரிக்க அடுத்த நொடி கண்ணை கூச செய்யும் பிரகாசமான ஒளியுடன் விலை மதிக்கவே முடியாத அபூர்வ வைரம் அதிலிருந்து வந்து கொண்டிருந்த ஜாஜ்வல்யமான ஒளி அங்கே இருந்தவர்களை பிரமிக்க வைக்கிறது. இது சாதாரணமானது இல்ல. விலைக்கு வாங்க முடியாத, விலையே நிர்ணயிக்க முடியாத அபூர்வமான பொருள். அப்படின்னா தீபக் நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல என்று புலம்பியவள். தீபக் போகாத நில்ல. நான் பண்ணது தப்புதான். நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் உன்னை அவமானப்படுத்திட்டேன் தீபக். என்ன மன்னிச்சிடு. போகாத தீபக் என்று தவிப்புடன் கதறுகிறாள். யார் இந்த தீபக்? எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தவனுக்கு அந்த விலை மதிக்க முடியாத அபூர்வ வைரம் எப்படி கிடைத்தது? டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரிடம் காட்டிய வெப்சைட்டில் தீபக் பற்றி வந்திருந்த ஆர்டிகிளில் என்ன இருந்தது? மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியே சாதாரணமான ஒருவனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட ரகசியம் என்ன? தீபக் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட காயத்ரி தேவி அடுத்து எடுத்த அதிர்ச்சியான முடிவு என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து கேளுங்கள். பாக்கெட் எஃப்எம் ராயல் வாரிசு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.